இந்த உலகத்திலேயே யார் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், நான் நம்புறேன் ஒரு மனுஷன் தவறு செய்யாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தாயினுடைய கற்பத்திலே பிறக்கும் போதே மனுஷன் பாவத்தோடு பிறக்கிறான், அக்கிரமத்தோடு பிறக்கிறான். அதற்கு பிறகு இந்த பூமியிலே வாழும்போது நிறைய பாவங்களை அவன் செய்கிறான். ஆனா அந்த பாவம் செய்கிற அந்த மனுஷனுடைய பாவம் எப்பொழுது மூடப்படுகிறதோ, எப்பொழுது கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவங்க வாழ்க்கையில பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் கடந்து போகிறார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில, இல்லை என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இந்த நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட அப்படித்தான். தாங்கள் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறதற்கு அவங்க என்னென்னமோ முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை கொண்டு போய் நிறைய ஆசிரமத்துக்கு கொடுக்குறாங்க பாவம் மன்னிக்கப்படுகிறதற்கு. பணத்தை பல அக்கிரமங்களை செய்து அதை சம்பாதிச்சிருவாங்க. ஆனா அந்த பணத்தை சம்பாதிச்சதற்கு பிறகு அந்த பணத்தை பாவம் உன்னுடைய வீட்டு வாசற்படியில படுத்து கிடக்குன்றது மாதிரி அந்த பணத்தை சம்பாதிச்சதற்கு பிறகு அந்த பாவத்தினால் உண்டான சாபம் அவங்களை தொடரும் போது எப்படியாவது அதனுடைய விமோச்சனத்திற்காக நிறைய பேர் பணங்களை கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி அநாதாசிரமத்துக்கு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு கொடுக்குறோம், அப்படியாவது என் பாவம் மன்னிக்கப்படட்டும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடையாக நடப்பாங்க. நடந்து 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 எதற்காக நீங்க நடக்கிறீங்க? காலில் செருப்பு கூட போடாம நீங்க எதற்காக இப்படி நடந்து போறீங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ என் தலை மேல நிறைய கருமம் இருக்கு, என் தலை மேல நிறைய பாவம் இருக்கு, இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதற்காக தான் நான் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு நிறைய பேரு அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புத்தகத்தில் வாசிக்கும் போது வாசிச்சிருக்கிறேன், சிலர் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்காக ஒரு கால் அப்படியே நின்றுறாங்க, ஒரு காலில் நிற்கிறாங்க பல நாட்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படியாவது தங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். பாவத்தோடு வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல பாஸ்டர், அதனால உபவாசம் இருந்து நான் ஜெபிக்க போறேன், நான் வசனம் வாசிக்க போறேன், எனக்கு பாவத்தோட இருக்கு, கர்த்தர் பாவத்தை மன்னிச்சாரா, ஆண்டவர் எப்ப என் பாவத்தை மன்னிக்க போறார் அப்படின்னு நிறைய பேர் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற எந்த மனிதன் எத்தனையோ முயற்சி எடுத்து தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக என்ன செஞ்சாலுமே பாவத்தை மன்னிக்கிறதற்கு ஒரே ஒன்றினால மட்டும்தான் முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மட்டும்தான் முடியும். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்து, பாவத்தினுடைய அந்த சாபம் என்னை விட்டு மாறுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்து தோற்று போய் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படும் போது, ஆண்டவருடைய இரத்தத்தினுடைய வல்லமையை நீங்கள் உணரும் போது, ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பாவம் கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் அப்படி ஒருவேளை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் நிறைய பேரால அவங்களால ஒழுங்கா ஜெபம் கூட பண்ண முடியாது. அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய இருதயம் சொல்லும், நீ என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, 24 உபவாசம் போட்டு நீ என்ன கண்ட, உன் பாவம் தான் மன்னிக்கப்படலையே, நீ இத்தனை அக்கிரமம் செஞ்சீங்களே. அதான் சிலர் ஜெபத்துக்கு உட்காரும் போது அவர்கள் செய்த பாவம்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வரும். இத்தனை பாவத்தை செஞ்சுட்டு இனியும் நீ என்ன ஜெபம் பண்ற, ஜெபம் கூரையை தாண்டுமா, ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுப்பாரா அப்படின்னு அந்த உள்ளான சில மனசாட்சி கேட்கும் போது நிறைய பேர் ஐயோ ஆமா நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், அதனாலே ஜெபிக்காமல் இருக்கிற பலர் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வந்துச்சுன்னா நிறைய பேர் ஊழியம் செய்கிறத நிறுத்துவாங்க.
நானே ஒரு பாவி, நானே தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நானே நிறைய பேருக்கு முன்னாடி சாட்சியா இல்லை, நான் போய் எல்லாம் ஊழியம் செய்யலாமா? நான் அதுல சரியாயிட்டேன்னா போய் 10 பேருக்கு சொல்லலாம். இப்ப நானே சரியில்லை, நான் எங்க போய் சொல்லுவேன்? சோ இந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நிச்சயமா சொல்றேன், இந்த பாவம் ஊழியம் செய்ய விடாது, இந்த பாவம் ஜெபம் பண்ண விடாது, இந்த பாவம் ஆண்டவருக்காக எதையுமே செய்ய விடாது. அது மட்டும் இல்ல, பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்முடைய வேதம் சொல்லுது, அந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் போது அவர்கள் தண்டனைக்குரிய அப்படின்னா அந்த பனிஷ்மென்ட் தலையில சுமந்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வியாதியை ஏன் சுமந்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஏன் தீராத நஷ்டங்கள்? காரணம் நான் சொல்லுவேன், அவங்க நிறைய பேருடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தப்புனதுனால தான் இந்த தண்டனை எனக்கு அனுபவிக்கிறேன், நான் என்னைக்கு இந்த தப்பு பண்ணனோ அன்றைக்கு இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, சோ அதனால தான் என்னால நிம்மதியாகவே இருக்க முடியல, பாவம் மன்னிக்கப்படாதனால என்னுடைய சரீரம் வியாதியா இருக்கு, என் மனசு வியாதியா இருக்கு. சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியம். இன்றைக்கு நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில எந்த செய்தியை கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பாவம் எப்ப மன்னிக்கப்படும், எப்போ அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இல்லையென்றால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு உங்க வாழ்க்கையிலே செய்த பாவத்திற்கு எப்பொழுது மன்னிப்பு கிடைக்கும் என்கிறதை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லி இருக்கிறேன், பாவம் நிறைய நேரத்தில் மன்னிக்கப்படாத பாவம் உங்க வாழ்க்கையில வியாதியை கொண்டு வரும். அருமையான பாஸ்டர் பாலியாங்கிச்சோ, உலகத்திலேயே மிகப்பெரிய திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் பாலியாங்கிச்சோ ஒரு விசை அழகான ஒரு காரியத்தை அவருடைய புத்தகத்திலே எழுதியிருந்தார். அநேகருக்கு இந்த சாட்சி உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புறேன். ஒரு விசை அவருடைய திருச்சபையில மிக அழகான ஒரு பெண்மணி, அந்த அழகான பெண்மணிக்கு அவரே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய திருச்சபையில லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. ஆனா அந்த லட்சக்கணக்கான பேர்ல அந்த அழகான அந்த பெண் மட்டும் தனியா தெரிவாள். இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல ஜெபிக்கிற பொண்ணு, வேற ஒரு நல்ல மகனை பார்த்து நம்ம திருமணம் செய்து வைக்கணும்னு முயற்சி எடுத்து அவரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அந்த பொண்ணுக்கு அழகாய் திருமணத்தை செய்து வைத்தாராம். 2 பேரும் ரொம்ப அழகானவர்கள். அப்போ அந்த திருமணத்தை சந்தோஷத்தோட நடத்தி அவர் முடித்து ஒரு சில மாதங்கள் தாண்டினது. ஒரு சில மாதங்கள் தாண்டும் போது அவர் தன்னுடைய சபையிலே ஆலயத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் வந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு வந்திருக்கிறாங்க. பார்த்தா இவர் வந்து அழகாய் திருமணம் பண்ணி வைத்த அந்த பொண்ணு அதனுடைய வாயெல்லாம் கோணையாகி அதனுடைய வாயிலிருந்து ஜொல்லு ஊத்திட்டு இருந்ததை பார்த்த உடனே இவர் அதிர்ச்சி ஆயிட்டார். அப்போ அவங்கள்ட்ட கேட்டாராம், என்ன ஆச்சு, ஏன் இந்த பிரச்சனை, நல்லா தானே திருமணம் பண்ணி வச்சேன், என்ன பிரச்சனை ஆச்சு? அவங்க எதுவுமே சொல்ல, என்னன்னே தெரில அவளுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த பொண்ணுகிட்ட பேச முடியாது. அந்த பொண்ணுகிட்ட சொன்னாராம், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு? பதில் எதுவும் தெரியாதனால போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாராம். ஆண்டவரே, இந்த பெண் அழகான பெண்ணாச்சு அப்பா, நான் தானே இந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சேன், ஆனா திடீரென்று இந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு என்னப்பா காரணம்? ஆண்டவர் உடனே சொன்னாராமா, அவள் தவறு செய்து விட்டாள், நீ அவளிடத்துல கேளு, என்ன செஞ்சேன்னு கேளு. அந்த காரியத்தை குறித்து அவள் செய்த அந்த பாவம் மன்னிக்கப்படாம அந்த வியாதியிலிருந்து அவள் விடுதலை ஆக முடியாதுன்னு ஆண்டவர் ஊழியக்காரனிடத்துல பேசினார். இவர் ஒரு பேப்பரை ஒரு பேனாவை எடுத்து அந்த பிள்ளையினுடைய கையில கொடுத்து, நீ என்ன நடந்துச்சு, ஏன் இந்த நிலைமைக்கு ஆளான, இப்படிப்பட்ட பிரச்சனை உனக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எழுத சொன்னார். அப்பொழுது அந்த பெண் அவருக்கு எழுதி கொடுத்ததுல ஒரு ஆச்சரியமான ஒன்று எழுதப்பட்டுச்சான். சந்தோஷமாய் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சேன், ஆனா நான் வந்து சந்தோஷமா உள்ள போகும்போது என்னுடைய கணவனாருடைய தாயார் வந்து என்னையும் என்னுடைய கணவனாரையும் ஒன்னா இருக்க விடவே இல்லை. 5 நிமிஷம் கூட நாங்க ஒன்னா பேசினது கிடையாது. காலையிலிருந்து அவர் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வருவார். நான் எப்படியாவது ஆசையா அவரிடத்துல ஒரு வார்த்தை பேசலான்னு போகும்போது திடீர்னு அங்கிருந்து தன்னுடைய மகனை கூப்பிடுவாங்க. இவர் அப்படியே போவார். பல மணி நேரங்கள் அவரிடத்துல பேசுவாங்க. 2 பேருக்கும் தனி ரூம் அவங்க வச்சிருந்தாங்க. இதே போல பல மாதங்கள் என்னுடைய கணவனாரிடத்துல பேசவே முடியல என்னால. அப்ப நான் நினைச்சேன், இந்த கணவனாரிடத்துல நம்ம பேசணும்னா
இந்த கணவனாரை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா இந்த அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போகாம நம்ம இந்த கணவனாரோட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு நினைச்சு இவங்க 2 பேரையும் கொல்லுவதற்காக முயற்சி எடுத்தேன். அதனால ஒரு விஷ பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். மத்தியானம் சமைச்சு அந்த சாப்பாட்டில் அந்த விஷத்தை கலந்து இவங்களுக்கு கொடுத்து கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது அவ்வளவு சித்திரவதை நான் அனுபவிச்சேன். அப்படி அந்த சாப்பாட்டில் அந்த விஷத்தை கலந்துட்டு இருக்கும்போது திடீரென்று எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்தாராம். அவர் அதை படித்து பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டாராமா. ஐயோ ஆண்டவரே, இப்படி எழுதியிருக்க, நான் என்ன செய்வேன்னு சொல்லும்போது ஆண்டவர் பேசினாராமா, மன்னிப்பு கேட்க சொல், மனதார மன்னிச்சா அதுலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாராம். உடனே அந்த பெண்ணிடத்துல பாஸ்டர் சொன்னாராமா, ஆண்டவர் மன்னிக்க சொல்றாருமா, நீ மன்னிப்பு கேள். என்னால் முடியாது, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அவங்களால நான் மென்டலி நான் டிசார்டர் ஆயிட்டேன். நான் பைத்தியக்காரி மாறி போட்டேன். என் அழகெல்லாம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு. என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் இப்படியே செத்தா கூட பரவாயில்ல, நான் அவங்கள மன்னிக்கவே முடியாது. என்ன ஒரு நிமிஷம் நிம்மதியா வாழ விடலை. இத்தனை மாசமும் நான் கண்ணீரை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா பாஸ் சொல்லிட்டாரா, இல்ல நீ மன்னிக்கப்படாம உனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காது. அப்போ கடைசியில் அந்த பொண்ணு ஆண்டவருடைய சமூகத்துல மனதுக்குள்ள அழுது நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கொஞ்சம் கொஞ்சமாய் உடனே விடுதலை ஆகிவிட்டது. தன்னுடைய மாமியாரிடத்துல மன்னிப்பு கேட்டு முழுவதும் சரியாகி அவங்க குடும்பம் சந்தோஷம் அடைந்தது என்று அவர் தன்னுடைய புத்தகத்திலேயே எழுதியிருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பாவம் கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டே ஆக வேண்டும். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் சத்ரு உங்க வாசற்படியில படுத்து கிடப்பான். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நிச்சயமா அந்த வியாதி உங்களை விட்டு மாறாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே 4 பேர் சேர்ந்து கூரையை பிரித்து திமிர்வாதக்காரனை உள்ளே இறக்குறாங்க. உள்ள இறக்குன உடனே அவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாங்க. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிறதா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். எது எளிது அப்படின்னு கேட்கிறாரு. அவன் ஃபர்ஸ்ட் அத்தனை ஆண்டுகளாக அவனிடத்தில் சரீரத்தில் இருந்த வியாதி எப்ப போச்சு அப்படின்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய வியாதி அவனை விட்டு போய்விட்டது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே என்னோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். எப்போ சிலருடைய வாழ்க்கையிலே வியாதி எதனால வந்திருக்கிறது என்றால் பாவத்தினால. பாவம் கண்டிப்பாக சில நேரத்தில் வியாதியை கொண்டு வரும். சிலர் பாவத்தை செய்யும் போது அதனால ஒரு விளைவும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுல ஒன்னும் நம்மளை பண்ணாது, அந்த பாவம் ஒன்னும் செய்யாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தவறு செய்யும் போது ஒவ்வொரு நிமிஷமும் யோசிங்க. தப்பு பண்ணும்போது யோசிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த தவறு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாக மாறிவிடும். சில நேரத்தில் அது நம்மை கஷ்டப்படுத்துகிற ஒன்றாய் மாறிவிடும். சோ அதனால இன்றைக்கு இந்த ஆராதனை இருக்கிற எல்லாரும் ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் போது, ஆண்டவர் நம்மளை மனசார மன்னிக்கும் போது அந்த தீங்கு நம்மை விட்டு போகும், அந்த வியாதி நம்மை விட்டு போகும், அந்த தொடர் நஷ்டங்கள் நம்மை விட்டு போகும். முடிஞ்சவங்க அப்படியே இருக்கிற இடத்துல கையை மேல உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே நீர் பாவத்தை மன்னிப்பீரையானால் நான் முற்றிலுமாய் விடுதலையாவேன். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நேரம் இருக்கிறது போல ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவது எப்படி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எப்போ நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்? ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுது மன்னிக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 47வது வசனத்தை. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும்
அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சீமோன் என்கிற சீடனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் அங்க வர்றாரு, அவங்களோட பேசிட்டே இருக்கிறாரு. திடீரென்று ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய வீட்டுக்குள்ளே வருகிறார். நீங்க அதை வாசிக்க முடியும். நீங்கள் அதை 38வது வசனத்தில் வாசிக்க முடியும். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் அந்த வீட்டிலே பந்தி இருக்கும்போது ஒரு ஸ்திரீ அவரை சந்திக்கும்படியாக வருகிறார். அவள் அந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத குறித்து வேதத்தில் நம்ம சுவிசேஷங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவரை சுற்றி நின்றவங்க நிறைய பேர் சொல்றாங்க, இவருடைய பாதத்தை தொடுறாங்களே, தலைமயிரினால் அதை துடைக்கிறாளே, இவ யாருன்னு சொல்லி இவருக்கு தெரியாதா? இவள் பாவியான ஸ்திரீயாய் இருக்கிறாளே. சோ அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த சகோதரனுடைய பாவம் யாருக்கும் தெரியாத பாவம் அல்ல. பொதுவாக 2 விதமான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் செய்கிற பாவங்கள் எல்லாருக்கும் தெரிகிற பாவம். இன்னொன்று, யாருக்குமே தெரியாத ரகசிய பாவம். நிறைய பேர் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சு பாவம் செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சு பாவம் செய்யறவங்க துணிகரமான பாவிகள். பரவாயில்ல, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு துணிகரமா செய்வார்கள். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில என்ன பாவம் இருக்கு அப்படின்னா, அந்த துணிகரமா இருக்காது, ஆனா தனக்குள்ளேயே மறைந்து ரகசியமா இருக்கிற பாவம். ஆனா ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிற இந்த சகோதரி என்ன பாவம் செய்யறானா, எல்லாருக்குமே அவ பாவின்னு தெரியும். அங்க சுற்றி நிக்கிற எல்லாருமே சொல்றாங்க, இவள் பாவியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ. அப்போ அவ வாழ்க்கையே முழுக்க முழுக்க பாவத்துல இருந்துச்சு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அவள் செய்த செயல், வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவளை மிகவும் அதிகமாய் அவளை மன்னித்தாள். அவள் பாவம் மன்னிக்கப்பட்டது. சொல்றாரு, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுப்பா, நீ சமாதானத்தோடே போலாம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, யார் என்மேல் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார்? யாருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால், யார் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பாஸ்டர், நான் நிறைய பாவம் செய்து விட்டேன், அந்த பாவம் என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது, அந்த பாவம் என்னை ஒவ்வொரு நாளும் வதைக்கிறது. நான் செய்த பாவம் யாருக்குமே தெரியாது, ஆனா ரொம்ப மோசமான பாவம். அதை தெரிஞ்சிருந்தா மனுஷன் கூட என்னை மதிக்க மாட்டான், யாருமே என்னை விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு அசுத்தமான பாவத்தை எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். என் மனசாட்சி சொல்லுது, உன் பாவத்து நிமித்தமா தான் உனக்கு வியாதி, பாவத்து நிமித்தமா தான் உனக்கு நஷ்டம், பாவத்து நிமித்தமா தான் உனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு என் மனசாட்சி என்கிட்ட சொல்லிட்டே இருக்குது. அப்படின்ற சூழ்நிலையில இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக அழகான மிக லகுவான ஒரே ஒரு காரியம், முதல் காரியம் என்ன தெரியுமா? யார் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. சோ இந்த ஜபத்துல என்ன நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற என் கூட இந்த ஆராதனையில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நிறைய பேர் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள், ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறீங்க. ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறதுனால தான் அந்த பாவத்தை செய்யும் போது உங்க மனசாட்சி அடிக்குது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே,
நான் இவ்வளோ பெரிய தவறு செய்துட்டேனேன்னு உங்க மனசாட்சி சொல்லுது அப்படின்னா அதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. நீங்க ஆண்டவரை நேசிக்கிறது மட்டும்தான் காரணம். நேசிக்காத ஒரு மனிதனுக்கு பாவத்தை குறித்து அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு எத்தனை பாவத்தை செய்வாங்க, பாவத்தை செஞ்சுட்டு நிம்மதியா சாப்பிடுவாங்க, பாவத்தை செஞ்சுட்டு நிம்மதியா தூங்குவாங்க, பாவத்தை செஞ்சுட்டு நிம்மதியா ஜாலியா இருப்பாங்க. இன்னும் அதிகமான பாவத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயமுமே இருக்காது. ஆனா சின்ன சின்ன தவற பண்ணிட்டு நிறைய பேர் இயேசுவே நான் பாவம் செஞ்சுட்டேனே அந்த இருதயம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புறேன் ஆண்டவர் மேல உங்களுக்கு நேசம் இல்லாம அந்த இருதயம் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. சோ ஐ லவ் யூ ஜீசஸ். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவரை துக்கப்படுத்த விரும்பல, அவரை கஷ்டப்படுத்த விரும்பல. அவர் ஒருவேளை என்ன நினைச்சு வருத்தப்படுவாரோன்னு நினைச்சு அந்த பாவத்தை செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்ல போறோம், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். பேதுருவும் அதைத்தான் ஆண்டவர் அதைத்தான் அவனிடத்தில் கேட்டார். நீ தப்பு பண்ணது உண்மைப்பா, அவனுடைய பாவம் எப்பொழுது மன்னிக்கப்பட்டது? அவன் செய்த பாவம் கொடுமையான பாவம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை சபித்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். நீங்க என்ன ஆண்டவரே, என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் யார், என்னென்னமோ கேட்டான். ஆனா அவனுடைய பாவம் ஏன் மன்னிக்கப்பட்டது தெரியுமா? அவனை போல இருந்த இன்னொரு சீடனுடைய பாவம் மன்னிக்கப்படல, யூதாஸ் காரியத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படல, ஆனா பேதுருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பேதுரு ஆண்டவர் அவனை அப்படியே திரும்பி பார்ப்பாரு. சேவல் கூன உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்த உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ என்ன மறுதலிப்பப்பா, நீ என்ன மறுதலிப்ப? இல்ல இவன் சொல்றான், காவலிலும் சாவலும் என்ன வந்தாலும் நான் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே, நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன், உங்களோட செத்தாலும் சாவேனே தவிர உங்களை மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னவன் இப்ப மறுதலிக்கும் போது, அதான் சேவல் கூறுறதுக்கு முன்னே நீ என்ன மறுதலிப்பேன்னார்ல, சேவல் கூவும்போது கரெக்டா ஞாபகம் வருது. ஐயோ ஆண்டவர் சொன்னாரே நீ மறுதலிப்பேன்னு சொல்லும் போது நம்ம மறுதலிக்க மாட்டோம்னு சொன்னோம், ஆனா இப்ப மறுதலிச்சிட்டோமே, அப்பாவை துக்கப்படுத்திட்டோமே, ஏசப்பாவை வருத்தப்படுத்திட்டோமேன்னு நினைச்சு ஆலயத்துல போய் வேதம் சொல்லுகிறது மனம் கசந்த அழுதான். அதான் ஆண்டவர் தான் போக போறாரே, ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாரே அப்படின்னு நினைக்கல. சே, இவ்வளவு தூரம் நம்மளை நடத்துன ஆண்டவருக்கு இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஆண்டவர் மேல வச்ச அன்பின் நேசத்தினால அழுததுனால ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டு வந்துட்டு அவனை பார்த்து சொல்றாரு, என்னை நேசிக்கிறாயா? அப்பதான் அவன் சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்றதை அறிவீரப்பா. நான் உங்களை நேசிக்கிறதுனாலதான்ப்பா நான் மனம் கசந்து அழுதேன், நான் நேசிக்கிறதுனாலதான்ப்பா உங்களை பார்க்கறதற்கு நான் வெட்கப்பட்டேன், நான் உங்களை நேசிக்கிறேன். உடனே ஆண்டவர் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு பெரிய ஊழியத்தை கர்த்தர் அவனுடைய கையிலே கொடுக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. சோ பாவம் மன்னிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வேற எதுவுமே வழி இல்லை. ஒரே ஒரு வழி இருக்குது, ஏசப்பாவை ரொம்ப நேசிக்க ஆரம்பிங்க, அதிகமா நேசிக்க ஆரம்பிங்க. ஒரே நான் உங்களை நேசிக்கிறேன், எங்க போனாலும் எதை செய்யும் போதும் ஐ லவ் யூ ஜீசஸ், உங்களை நேசிக்கிறப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா. ஆண்டவரை நேசிக்க ஆண்டவரை விரும்ப நான் நம்புறேன் உங்களுடைய பாவத்தில் இருக்கிற தண்டனை எல்லாம் உங்களை விட்டு மாற்றப்படும். எப்படியெல்லாம் நேசிக்கணும் அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். முழங்கால நின்று அதன் மூலமா ஆண்டவரை நேசிக்கலாம், பொருத்தனைகளை எடுத்து அதன் மூலமா ஆண்டவரை நேசிக்கலாம், ஜெபம் பண்ணி ஆண்டவரை நேசிக்கலாம், வேதம் வாசிச்சு ஆண்டவரை நேசிக்கலாம், பொய் சொல்லாம இருந்து ஆண்டவரை நேசிக்கலாம், எப்படி வேணாலும் ஆண்டவரை நேசிக்கலாம். சோ ஆண்டவரை நேசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நீங்க தான்ப்பா எனக்கு முதல், உங்களை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா,
ஹalleluya. கைகளை உயர்த்தி I love you Jesus, I love you Lord, I love you Lord. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கல உங்களை நேசிக்கிறேன், என் சொந்தங்களை விட நேசிக்கிறேன், என் நண்பர்களை விட நேசிக்கிறேன். அப்பா நீங்க எனக்கு வேணும், நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சோ மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளை. அடிக்கடி மனசு உறுத்திட்டே இருக்கா, குத்திட்டே இருக்கா, நான் பாவி, கர்த்தரை நான் மன்னிச்சாரா இல்லையா தெரியலையே, எந்த டவுட்டும் வேணாம். நீ ஆண்டவரை மட்டும் ரொம்ப நேசிச்சே இருங்க, உங்க பாவங்கள் தானாய் மன்னிக்கப்பட்டுரும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றான். 51வது சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவரே 51ஆம் சங்கீதத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமே. ஆனால் 51வது சங்கீதம் 51வது சங்கீதத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 16வது வசனம், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. அப்படின்னா எப்படியாவது ஆண்டவரை தன் பக்கமா இழுக்கணும், ஆண்டவருடைய அன்பை சம்பாதிக்கணுன்றதுக்காக சொல்றேன். பலியை நீர் விரும்பினா நான் செய்வேன்ப்பா, நீ என்ன விரும்பினாலும் செய்வேன்ப்பா. ஏன் அப்படின்னா உங்களை நான் நேசிக்கிறேன், எனக்கு பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா, நீ விரும்புறதெல்லாம் செய்வேன். சோ ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கிற நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புறதெல்லாம் நீங்க எதை விரும்புறீங்கப்பா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட உணர்வே இருக்காது, அப்படி உணர்வா சிலர் இருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் அப்படி விடாதீங்க. இன்று இந்த 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 காலங்களை ஆண்டவர் எதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்னா, இப்படிப்பட்ட பெரிய ஒரு சூழ்நிலை இந்த பட்டணத்திற்கு, இந்த தேசத்திற்கு அனுமதிச்சிருக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் உங்களுடைய பாவங்கள் முழுவதுமாய் மன்னிக்கப்படுவதற்காக. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நேசம் மாயையாய் போகிறது. மனிதன் எந்த பாசத்திற்காக, எந்த நேசத்திற்காக, எந்த அன்பிற்காக மனுஷன் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்கு கூட ஆயத்தமா இருக்கிறானோ, அந்த அன்பு இன்றைக்கு தூரமா இருக்கிறது, அந்த பாசம் இன்றைக்கு தூரமா இருக்கிறது. சோ ஒரே ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு, ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உம்மை நேசிக்கிறேன். ஹalleluya, ஆமென் சொல்லுவோம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது என்கிறதை குறித்து இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது எப்போது? நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனத்துல மிக அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இரக்கத்தை சம்பாதிக்கிறது எப்படி? உங்கள் பாவம் எப்ப மன்னிக்கப்படும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, உங்க பாவத்தை மறைச்சா கண்டிப்பா அதுல விடுதலை கிடைக்காது. நான் சொல்றேன், நம்முடைய பாவங்களை மனிதர்களிடத்துல மறைக்கலாம். மனிதர்களுக்கு உங்களுடைய பாவங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு பல விஷயம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மனுஷனிடத்துல உங்க பாவத்தை சொல்றதுனால மனுஷங்க ஒன்னும் செய்ய முடியாது. அவங்க மனுஷங்க தான். அவங்கள்ட்ட உங்க பாவத்தை எதுக்காக நீங்க சொல்லணும்? வேண்டாம். ஆனா நீங்க மனிதர்களிடத்துல உங்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னித்தாலும் நீங்க யார்கிட்ட பாவத்தை மறைக்க முடியாதுன்னா, ஆண்டவரிடத்துல உங்க பாவத்தை மறைக்க கூடாது. நிறைய பேர் அப்படிதான் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நிறைய பேர் அப்படியே மறைச்சிருவாங்க, ஆண்டவரிடத்துல சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் படியிடும் போதே நீதிமான்களை மாதிரி தான் சிலர் நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே நான் அப்படி பண்ணி இருக்கிறப்ப, அதான் 2 பேர் தேவாலயத்திற்குள்ளே போய் ஜெபம் பண்றாங்கல்ல, ஒருத்தன் சொல்றான்ல, ஆண்டவரே நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய பேர் தேவாலயத்திற்குள்ளே தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது நான் அப்படி செஞ்சேன்ல ஆண்டவரே, இப்படி பண்ணல ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த 2 பேர் தேவாலயத்திற்குள்ளே ஜெபம் பண்ண போகும்போது ஒருவன் தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல அவன் பாவம் செஞ்சானோ இல்லையோ அவன் அதை மறைச்சான். ஆனா ஒரே ஒருத்தன் என்ன சொல்றான்னா, பாவியாய என்மேல் கிருபையாயிரும். மறைக்கல, நான் எதையுமே மறைக்கல, என்னால முடியலப்பா,
நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன்ப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார். நான் அப்படி பண்ணிட்டேன்ப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா, நான் இதை செஞ்சிட்டேன்ப்பா. அதுவும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் வந்து ஒரு காரியத்தை, ஒரு தப்பை பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக சிலர் மன்னிப்பு கேட்பாங்க. எப்படி மன்னிப்பு கேட்பாங்கன்னா, போய் மன்னிப்பு கேட்கும்போது, ஆண்டவரே இந்த மாதிரி நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், ஏசப்பா என்ன மன்னிங்க ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஓ ஆண்டவரே அவ்வளவுதான், கர்த்தர் மன்னிச்சிட்டார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிக மிக இதை மிக கவனமாய், நீங்க அவ்வளோ பெரிய தவறை செஞ்சுட்டு, அதான் பாவங்களில் நிறைய பாவங்கள் வித்தியாசமா இருக்குது. சில பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாவங்கள், அதான் மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவம் அப்படின்னு ரெண்டு பாவம் இருக்குது. அப்படின்னா சில பாவம் கொடுமையான பாவம், அது மன்னிக்க முடியாத அளவுக்கு கொடுமையான பாவம். சில பாவம் சாதாரணமாய் அப்படி அந்த மாதிரி பாவங்கள் கூட இருக்குது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளவு பெரிய கொடுமையான பாவத்தை செஞ்சுட்டு ஒரே நிமிஷத்துல மன்னிப்பு கேட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இல்ல, உங்க பிள்ளை சக்கரை டப்பால சக்கரை எடுத்து சாப்பிடுதுன்னு வைங்களேன், அந்த பிள்ளை சக்கரை டப்பால சக்கரை எடுத்து சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிடுறீங்க. டேய் என்னடா சக்கரை எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். சாரி மம்மி சக்கரை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி இனி எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோன்னு வைங்களேன். அதே நேரத்தில் உங்க பர்ஸை திறந்து ஒரு 10,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு போய் அதை போய் சின்ன வயசா இருக்கும்போது எங்கேயாவது செலவு பண்ணா, இப்போ வந்து ஐயோ மம்மி சாரி மம்மி எடுத்துட்டேன் தெரியாம செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விட்டுற முடியுமா? அந்த இரண்டாவது அவன் செய்த அந்த தவறு மிகப்பெரிய தவறா இருக்கிறதுனால அவன் தான் செய்த தவறை உணர்ந்து அறிக்கை செஞ்சு இனி இதை செய்ய மாட்டான்ற அளவிற்கு அவன் நம்மிடத்துல வராம அவனை நம்ம மன்னிக்க முடியாது, நம்ம மன்னிக்க மாட்டோம். சக்கரை டப்பாவில் சக்கரை எடுத்ததுல மன்னிச்சது மாதிரி 10,000 ரூபாய் எடுக்கும்போது நம்மளால மன்னிக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிலருடைய பாவத்திற்கு ஒரே டைம் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நின்று மன்னிச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு தட்டி போட்டுட்டு போறதுனால மன்னிப்பு கிடைக்கும்னு என்னால சொல்ல முடியாதுங்க. நீங்கள் செய்த பாவங்கள் கொடுமையானதாய், துரோகமானதாய், மிகவும் மோசமானதா இருக்கும்போது சில நேரத்தில் அதுக்காக அழ வேண்டியது இருக்கும், கெஞ்ச வேண்டியது இருக்கும், ஆண்டவரை கொஞ்ச வேண்டியது இருக்கும். சில பாவங்கள் நீங்க அறிக்கை செய்யும் போது ஒரு நாள்லயே அந்த திருப்தி உங்களுக்கு கிடைக்காது, 2 நாள்ல கிடைக்காது. சிலதெல்லாம் மணிக்கணக்காய் நாள் கணக்கா உட்கார்ந்து கெஞ்சி அதுக்கப்புறம் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற ஒரு திருப்தி உங்க இருதயத்துக்குள்ள வருகிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஸோ நம்பர் 2, இரண்டாவது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்க பாவங்களை குறித்து நீங்க அறிக்கை செய்யாம, கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு மன்னிப்பு தூரமா இருக்கும். சோ மிக அவசியமான ஒன்று, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்னு நீங்க அறிக்கை செய்யுங்க. ஒன்னொன்னா தனியே போய், எங்களுடைய பாஸ்டர் வந்து நாங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்காக ஆயத்தமாகும் போது பாஸ்டர் சொன்னார், ஏப்பா உங்க பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாச்சா அப்படின்னு கேட்டார். ஆமா பாஸ்டர், மன்னிப்பு கேட்டுட்டோம். திருப்தியா கேட்டுட்டீங்களா? போதுன்ற அளவு கேட்டீங்களா? போதுன்ற அளவு கேட்டோமா என்னன்னு தெரியாது. அப்புறம் போய் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டேன், ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 5 மணி நேரமாவது போய் பாவ மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் போய் முழங்கால் படியிடும் போது என்ன தப்பு பண்ணோன்னு ஞாபகத்துக்கே வரல. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி இருக்கும்போது ஒன்னொன்னா வருது முன்னாடி. என்னென்ன தப்பு பண்ணோமோ எல்லாம் ஸ்கிரீன்ல வர்றது மாதிரி வருது. இந்த மாதிரி தப்பு பண்ணோம். வீட்டில் இந்த பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம ரேஷன் அரிசி எங்க அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த அரிசியை எடுத்து 2 ஜோப்புக்குள்ளையும் ஃபுல்லா, அதான் அந்த கவர்மெண்ட் கொடுத்த அந்த ட்ரௌசர் ரொம்ப பெருசா இருக்குமா, அந்த பைக்குள்ள ஃபுல்லா போட்டுட்டு, எங்களுடைய அந்த ஊர்ல வந்து போற வழியில வந்து நிறைய வாய்க்கால் இருக்கும். அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணியை கொஞ்சம் கையிலேயே பிடிச்சி அப்படியே உள்ளே ஊத்திடுறது.
அந்த பேண்ட்டுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அரிசியெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். ஊறினதுக்கு அப்புறம் வாயில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரெண்டாவது வயிறு நிறையும். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தான். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே, இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அரிசியை திருடி பைக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுனேன், அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவ்வளோ மன்னிப்பு. அதுக்கப்புறம் டூருக்கு போன இடத்துல ஒரு சின்ன பிளாஸ்டிக், ஒரு சின்ன பொம்மை அப்படின்னா கார் பொம்மை, அதை திருடுன ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே, கார் பொம்மையெல்லாம் திருடிட்டு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஸோ ஒன்னொன்னா மன்னிப்பு கேட்டு 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 அந்த ஜபம் அப்படியே பெரிய ஜபமா போயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே மன்னிப்பு கேட்கும்போது அதுக்கப்புறம் எங்களை தாங்காமலே அப்படியே அழுக, அடி இவ்வளோ பாவிப்பா நான், இவ்வளோ துரோகிப்பா நான், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு போது மனசுக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் வந்துச்சு பாருங்க. எல்லாம் இறக்கி வச்சு கர்த்தர் நீ என்ன மன்னிச்சுட்டார்ன்ற ஒரு திருப்தி எனக்குள்ள வந்துருச்சு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, உங்களுக்கு அந்த மாதிரி சோகம் இருக்கா? ஏதாவது தவறு பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சோகம் வருதா? சே, இப்படி பண்ணிட்டோமே ஏசப்பாவை, மன்னிச்சிருங்க டாடி. இந்த ஆண்டவருக்குள்ள போய் அந்த தேவ சமூகத்தில் உட்காரும் போது என்னதான் இருந்தாலும் நான் இப்படி பண்ணிருக்க கூடாது இல்லப்பா, அப்படியே அழுது. இன்னைக்கு இருக்கிற நிறைய உபதேசங்கள் இப்படிப்பட்ட மாற்றம் வந்துருச்சு. அதான் ஏற்கனவே நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவர் சிலுவையில், உண்மைதான், நம்ம சிலுவையில் ஆண்டவர் வந்து ஒரு நாள் நமக்காக ஒரு நாள் சுமந்து எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டாரு. ஆனா அந்த நிவர்த்தி அவர் பெய்டு பண்ணதை உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும்னா நீங்க இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்காம அந்த ரத்தம் உங்களை கழுவ முடியாது, இந்த ரத்தம் கழுவ முடியாது. ஸோ பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுவதற்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்து மனம் திரும்புறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா, உங்க வாயினால அறிக்கை செய்யறது. நீங்க அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றது, வாயினால ஒன்னொன்னா சொல்லி இந்த மாதிரி சொல்றது, அதை செய்வோமானால் நிச்சயமா சொல்றேன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அப்படியே கையை உயர்த்துங்க பார்க்கலாம், கண்களை மூடுங்க. இந்த ரெண்டாவது காரியத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 1 மினிட் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, நீங்க மன்னிச்சிருங்கப்பா, நீங்க மன்னிச்சிருங்கப்பா. ஒன்னொன்னா சொல்லி நீங்க மன்னிச்சிருங்கப்பா, நீங்க மன்னிச்சிருங்கப்பா. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவனுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திற்கு போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பனார் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன், கவனிங்க, இந்த வசனம் தான் மிக முக்கியமான வசனம். குமாரன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி
நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இளைய மகன் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்திற்கு போயிட்டான். தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையுமே செலவழித்து விட்டான். அனாவசியமாய் செலவழித்து பெரிய பாவத்திற்கு உள்ளாகி இப்பொழுது அந்த பன்றிக்கு கொடுக்கிற தவிட்டினால் தன் வயிறை நிரப்ப ஆசையா இருக்கிறான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. செல்வமாய் வாழ்ந்தவன் எல்லாத்தையும் நம்பி நம்பி இழந்துட்டான். ஆனா திரும்ப தன்னுடைய தகப்பனாரிடத்திற்கு வரும்போது அவன் கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு கிளம்புறான் அப்படின்னா, நான் ஒண்ணு செய்வேன், நான் மனம் திரும்புறதற்கு அடையாளமாய், என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் என் தகப்பனாரிடத்திற்கு போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதற்கு நான் தகுதி இல்லை. அவருடைய தகப்பன் அதை காது கொடுத்து கேட்டாரோ இல்லையோ, அதற்கு பிறகு அவனுக்கு எல்லாவற்றையும் அவனுடைய தகப்பனார் அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, இளைய குமாரன் பாவ அறிக்கை செய்தார். சோ மிக முக்கியமானது, ஒருவேளை இந்த ஆராதனையில வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இதுவரைக்கும் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெறாதவர்களா இருக்கலாம். நீங்க செய்த பாவங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கலாம். அந்த பாவங்கள் உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நான் இவ்வளவு பிரச்சனை பண்ணேன், எனக்கு இதான் காரணம், ஐயோ நான் தப்புன்னு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த காலங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக பயப்பட வேண்டாம். நம் தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர். நம் தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த இளைய குமாரனை போல தகப்பனாரிடத்திற்கு போய், நீங்க ஒருவேளை தூரத்துல இருக்கலாம், ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிஞ்சு தூரத்துல இருக்கலாம், பழையது மாதிரி ஆண்டவருடைய அப்பாட்ட நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா திரும்ப அப்பாட்ட ஓடி வந்து நீங்க இந்த காலங்களில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏசப்பா சமூகத்துல அப்படியே உட்கார்ந்து, டாடி உங்களுக்கு விரதமா பாவம் செஞ்சப்பா, நீங்க இத்தனை செஞ்சும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டப்பா, நீங்க இவ்வளவு என்ன நடத்துறீங்க, ஆனா நான் நீங்க பிடிச்ச அளவுக்கு வாழலப்பா, ஒன்னொன்னா சொல்லி 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன கழுவி இருங்கப்பா, என் கண்களை நீங்க மன்னிச்சிருங்கப்பா, என் வாயை மன்னிச்சிருங்கப்பா, என் கைகளினால பாவம் செஞ்ச மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவ அறிக்கை செய்வீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். இந்த ஒரு வசனம் அல்ல, வேதத்துல பல சம்பவங்கள். தானியேலை குறித்து தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் சொல்லும் போது, எங்கள் தகப்பன் வீட்டாரும் நாங்களும் பாவம் செய்தோம், மன்னிங்க ஆண்டவரே. தேசத்துல அவ்வளவு பெரிய தீங்கு நடந்துட்டு இருக்கும் போது தன் தேசத்திற்காக திறப்புல நிற்கும் போது சொல்றார், ஆண்டவரே மன்னியும் சொல்றார். நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கேயும் தேவனுடைய மனுஷன், ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு. அது மட்டுமல்ல, சங்கீதக்காரனுடைய ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். 2 நாளாகமும் எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 26வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக்க விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரீர் தங்களை கிளேசப்படுத்த தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்தில் மழையை கட்டளையிடுவீராக. கவனிங்க, இந்த இடத்துல தேசத்துல பஞ்சங்கள் மாறி தேசத்துல சேமம் வரணும்னா கூட தேவனுடைய மனுஷன் எப்படி ஜெபம் பண்றான்னா, அவருடைய பாவத்தை நீர் மன்னிப்பீரே, ஆனால் எங்க தேசத்திற்கு ஒரு சேமம் கடந்து வரும் என்று சொல்லுகிறார். சோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இன்று மாலையிலே நமக்கு சரியாக 5 மணிக்கு நம்முடைய உபவாச ஜெபத்தினுடைய நிறைவு விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாட போறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசுவினுடைய ரத்தம் நம்மத்திலே கடந்து வரப்போகிறது. உங்களுடைய இல்லங்கள்ல கடந்து வரப்போகுது, உங்களுடைய வீடுகளில் கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சோ எப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்னால் 2 காரியத்தை உங்களோடு சொன்னேன். முதலாவதாக நம்பர் 1,
யார் அதிகமாய் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இவள் என்னிடத்திலே அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே, அதனால் அவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சோ ஐ லவ் யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க ரொம்ப தப்பு பண்ணீங்களா? ரொம்ப ஆண்டவரை நேசிங்க, ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமா செய்யுங்க, ரொம்ப ஆண்டவரை நேசிங்க. உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிங்க. ஸோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? நம்பர் 2, ஒவ்வொன்றா தனியாக போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது 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 தன் பாவங்களை நான் மறைக்க விரும்பலப்பா. ஆனா ஆண்டவர் மறைப்பார். நீங்க செய்த பாவத்தை ஆண்டவர் மறைச்சிருவாரு. மறைச்சதுனால தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றோம். ஆண்டவர் மட்டும் நம்ம செஞ்ச பாவத்தை மற்றவங்களுக்கு காமிச்சா நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் அப்படியே மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஓப்பனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த தவறை நான் பண்ணதை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வீர்களே, ஆனால் அதுவும் திருப்தியாகிற வரைக்கும் நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் நிச்சயமா சொல்றேன், பாவத்தினால வந்திருக்கிற வியாதியா இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும், இழப்பா இருந்தாலும், திரும்பவும் கர்த்தர் பாவத்தை மன்னித்ததற்கு பிறகு இளைய குமாரனுக்கு இழந்து போன மகனுடைய ஸ்தானம் கிடைச்சது போல, இழந்து போன வஸ்திரம் கிடைச்சது போல, இழந்து போன மோதிரமும் பாதரட்சியும் திரும்ப கிடைச்சது போல, இழந்து போன சந்தோஷம் திரும்ப கிடைச்சது போல, உங்களுக்கும் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்?